நமக்கு எப்பவுமே ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு நிரந்தரமான வருமானம் இருக்கணும், தான் நினச்சது எல்லாத்தையும் வாங்கணும், பணத்தினால வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்னெல்லாம் சந்திக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் முழுக்க நம்ம வாழ்க்கையை நிரந்தரமான சந்தோஷத்தில் வச்சுக்கிறதுக்கு குறிப்பாக நம்ம கவனிக்கிறது பணம். இப்போது இந்த இடத்துல பணம் அப்படின்றது நம்ம பார்க்குற விதம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. காரணம் நம்ம வளர்ந்து வந்த விதம். அதாவது நான் பணத்தில் எப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், என்னோடய வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் எனக்கு பணம் எப்படி இருந்துச்சு, என் கண்ணோட்டத்தை எப்படி வச்சுருந்தேன், இது எல்லாமே என்னுடைய இன்றைக்கி இருக்கிற பணநிலையும் அதை பற்றின என்னுடைய எண்ணங்களை குறிக்குது. இப்போது எனக்கு ஒரு பர்செப்ஷன் பணத்தின் மேலே, எனக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப அரிது, எப்பவுமே எனக்கு பணத்தில் சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா, ஆரம்பகட்ட காலங்களில் என் பேரண்ட்ஸினுடைய வருமான அளவு இதெல்லாம் என்னுடைய மனநிலையை இன்றைக்கி முடிவு செய்யுது. அப்போது இந்த ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும், பணம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அதை பற்றின பார்வை மாறிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நோக்கம் என்ன? ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கணும். பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தேவைக்கும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பணம் அப்படின்றத என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி பார்த்தேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன். நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் கிளாஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பணம்ன்ற நிலை என் லைஃப்பில் எப்படி மாறிச்சு, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னுடைய எண்ணம் பணத்தை சார்ந்து எப்படி இருக்குது, ஏன் நம்மளால் ஒரு பணத்தை ஈர்க்க முடியல அப்படின்றத பற்றி தான் இந்த கம்ப்ளீட் சீரியஸ் இருக்க போகுது. இந்த சீரியஸோட பேர் மணி சைக்காலஜி. அதாவது இதுக்கு முன்னரே நான் மணி மேனிஃபெஸ்ட் ஒரு சீரியஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட ப்ராக்டிசஸ் வச்சுக்கணும், எப்படி ஒரு பணத்தை கையாளணும்னு சொல்லியிருப்பேன். இது முக்கியமாக என்னோட வாழ்க்கையில் பணத்தை நான் என்ன நிலையில் பார்க்குறேன், என்னுடைய பர்செப்ஷனில் பணம்ன்றது எப்படி அமைஞ்சிருக்கு, நான் எப்படி என்னுடைய அந்த பணத்தை பற்றின தவறான எண்ணங்கள், அந்த லிமிட்டிங் பிலீஃப் இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தேன்றது தான் இந்த சீரியஸ் முழுக்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பணம் அப்படின்றத உருவாக்குறதுக்கான ஒரு முன்னுரை, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நம்ம வீட்டில் ஒரு டியூப் லைட் இருக்குது. அந்த டியூப் லைட்டை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த டியூப் லைட் அதுக்கு தேவையான பவர் என்னவோ அதை எடுத்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதோடய சேர்த்து நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறீங்க, வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறீங்க, மிக்ஸி ஆன் பண்ணுறீங்க, ஒரு ஃபேன் ஆன் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிற மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. அந்தந்த பொருள் அதுக்கு என்ன அளவில் பவர் தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பழையபடி ஃபஸ்ட்டு நம்ம டியூப் லைட்டை மட்டும் ஆன் பண்ணுறோம். உடனே அந்த டியூப் லைட் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தான் ஓடல இல்லை. ஸோ நான் எல்லா பவரையும் நானே கன்சியூம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் லைட் எல்லா மெஷினரிஸோடைய எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுடைய பவரை எடுத்துக்கிட்டு தான் மட்டும் பயன்படுத்தி எரியுமா, இல்லை இப்போவும் அந்த பொருள் அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும்தான் பயன்படுத்துமா அப்படின்ற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும். டியூப்லைட் எப்பவுமே அதோடைய எவ்வளோ வாட்ஸ் எவ்வளோ பவர் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு எரிய போகுது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கவர்மெண்ட் உங்களுக்கு பவர் எவ்வளோ வேணால் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம், அந்த கன்சியூம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பணத்தை பே பண்ணுங்கன்னு சொல்லுது. ஆனாலும் அந்தந்த பொருளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த பவரை மட்டும்தான் அந்த பொருளால் பயன்படுத்திக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க, என்கிட்ட ஒரு டியூப்லைட் தான் இருக்குது, ஆனால் நான் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை பவரையும் நான் கன்சியூம் பண்ணிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவர் நான் எடுத்துக்கணும் அப்படின்றீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு டியூப்லைட் இருக்குது அப்படின்னா அது ஒரு மாதம் பூரா நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுக்கு என்ன பவரை கன்சியூம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோதான் கன்சியூம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் நம்மளால் கொண்டு வர முடியலன்னா, நீங்கள் ஒரு டியூப்லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கரண்ட்டை பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு. அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட தேவைகளை ரொம்ப அளவாக வச்சுக்கிட்டு, அதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதம் முழுக்க ஒரு 15,000 இருந்தால் உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்? அப்போ அதுக்கான தேடுதல் உங்களுக்கு இருக்க முடியுமா? இருக்கவே இருக்காது. இந்த எனர்ஜின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் செயல்படும். ஆற்றல் அப்படின்றது தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதே தான் பணமும். பணம்னா நிறைய பேர் வெறுப்பாங்க, இதை ஈவில்மாங்க, இல்லை பணம் நிறையா இருக்கிறது தவறுமாங்க. அப்படிலாம் கிடையாது. தெளிவான மனநிலையும் தான் எண்ணங்கள் முழுக்க தன் வாழ்க்கையை பற்றின தேவைகளையும் சந்தோஷங்களையும் மட்டும் வச்சுட்ருக்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் பணம் நிறையா வரும். அவங்க அது எப்படி சம்பாதிக்கிறாங்க என்னன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் உங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருந்து உங்கள் தேவைகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பணம் வர முடியும். அப்போது இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா முதல் காரணம், இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான தேவையை நீங்கள் ஏற்படுத்திக்கவே இல்லை. அப்போது எவ்வளோ தான் கவர்மெண்ட் உங்களுக்கு பவர் கொடுத்தாலும் ஒரு பேட்டரியை வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சா கூட ஒரு 3 நாள் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்களால் தேவைக்கு தாண்டி அந்த பவரை பயன்படுத்த முடியாது. அதே தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கிற பணத்துக்கான தேவை இருக்கா,
முதல்ல உங்கள் ஆசைகள் எப்படி முன்னாடி கொண்டு வரீங்க? இன்றைக்கி சிக்கல்கள் மட்டும்தான் பார்க்குறீங்களா? நீங்கள் டெப்ஸை மட்டும்தான் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏன் பணம் கம்மியாக வருது? என்னோடய சம்பளம் ஏன் கம்மியாக இருக்குது? எனக்கு ஏன் வந்து தேவைக்கான ஒரு பணம் வந்து சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க பணத்தை பற்றின ஒரு கவலை சார்ந்த எண்ணங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷங்களை தள்ளி வச்சுட்டீங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி ஏன் தள்ளி வைக்கிறோன்னா, நமக்கு வந்து ஒரு தேவை அடையணும்னா அதுக்கு முதல் பணம் வேணும்லன்னு அதை முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் பணம் வேணும் சரி, அந்த பவர் வேணும் சரி, எதுக்கு வேணும் அப்படின்றத முன்னாடி கொண்டு வரணும். அன்றாட தேவைகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மட்டும் இங்கே பயன்படும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பணத்தை சம்பாரிச்சிங்கன்னா எப்போவுமே அது பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். கடன் வாங்குவீங்க, ஓரளவுக்கு சம்பளம் வரும், எங்கே இடத்துல பணம் வந்துகிட்டு இருக்கும், வாழ்க்கையை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லப்படுற விஷயத்தை நான் போய் தொடரும் அப்படின்னா உங்களுடைய பெரிய ஆசைகள், அதாவது பெரிய ஆசைகள் என்ன பண்ணுவோம் பொதுவாக 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி வச்சுருக்கோம், அதையெல்லாம் முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய தேவையின் அளவை பொறுத்து மட்டும்தான் பணம்ன்ற ஆற்றல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். இதை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் எடுத்துருச்சு. எனக்கு ஆசைகள் பெருசாக இருந்துச்சு, தேவைகள் பெருசாக இருந்துச்சு. ஆனால் நான் எப்போவுமே அன்னைக்கு என்ன பிரச்சனை, அடுத்த நாள் என்ன பிரச்சனை, அடுத்த மாதம் என்ன பிரச்சனை ரொம்ப உறுதியாக இருப்பேன். அந்த தவறை நான் புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப லேட் பண்ணேன். அப்போது ஒரு ஈஸியாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை நம்மளால் ஏன் கொண்டு வர முடியலன்னா, நம்ம தேவைகளை முன்னிறுத்தாமல் நான் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற கஷ்டத்தை மட்டும் கவனிக்கிறதுனால தான். அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். நன்றி.